வணக்கம். நாங்கள் இன்று காலி பகுதியிலே உள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக விளங்கும் ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்துக்கு தான் வருகின்றோம். இந்த ஆலயமானது 234 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த தென் மாகாணத்திலே திகழ்கின்றது. ஆலயத்திலே அதாவது முருகப்பெருமான் மூலஸ்தானத்திலே எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமான் ஊஞ்சலிலே எழுந்தருளிக் கொண்டிருக்கும் ஒரே ஒரு ஆலயமாக இந்த காலி பகுதியில் உள்ள ஸ்ரீ வேலாயுத சுவாமி ආලயம் ආයුබෝවන්. අද අපි ගාල්ලු ප්‍රදේශයේ තමයි යන්නේ. ගාල්ලු ප්‍රදේශයේ තියෙන පැරණි කෝවිල තමයි මේ කතරගම දේවාලය. ශ්‍රී කදිර්වේලායුධ ස්වාමි දේවස්ථානයේ තමයි අද අපි ඇවිල්ලා තියෙන්නේ. මේ දකුණු පළාතේම තියෙන පැරණි කෝවිල තමයි මේ කතරගම දේවාලය. காலி நகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி தேவஸ்தானமானது இந்தியாவின் நாட்டுக்கோட்டை நகரத்தார் என கூறுகின்ற செட்டியார்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு ஆலயமாக விளங்குகின்றது. இந்த ஆலயம் கருங்கல் தூண்கள் மற்றும் தேக்கு மரங்களால் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாக விளங்குகின்றது. இலங்கையில் வரலாற்றில் மூலஸ்தானத்தில் முருகப்பெருமான் ஊஞ்சலில் எழுந்தருளி இருந்து பாலமுருகனாக காட்சியளிக்கின்றார். அது மட்டும் அல்லாமல் தொன்மையான ஓவியங்கள் கூட இந்த ආලයத்தில் காண முடிகின்றது. අද අපි ගාල්ල ප්‍රදේශයේ තියෙන ශ්‍රී කදිර්වේලායුධ ස්වාමීන් දේවස්ථානයේ තමයි යවිද තියෙන්නේ. ඇත්තටම කියන්න ඕනේ ගාල්ල ප්‍රදේශයේ තියෙන පැරණි කෝවිලක් තමයි මේ ශ්‍රී කදිර්වේලායුධ ස්වාමීන් දේවස්ථානය. දිවයින පුරා සෑම පළාත් වලටම අපි ගිහිල්ලා ඒ ප්‍රදේශයේ තියෙන දේවාලය, පන්සල, පල්ලිය සියලුම දේවල් අපේ YouTube channel එකේ අපි විස්තර ලබා දෙනවා. ඒ කෝවිලේ අපි විශේෂයෙන් කියන කාරණාවක් තියෙනවා. ඒ කාරණාවත් අනිවාර්යෙන් අපි කියන යුතු කාරණාවක් තමයි මේ කෝවිලේ පමණයි කතරගම දෙයියෝ ஒஞ்சில்லாவின் சிட்டின் பிரதம குருக்கள் சிவஸ்ரீ ஜெயச்சந்திர தீசன் சர்மா அவர்களினால் இந்த ஆலயத்தின் சிறு விளக்கத்தை தற்பொழுது நீங்கள் கேட்கலாம். முருகப்பெருமானுடைய பாதார விண்பம் பணிந்து புகனடியார்களுக்கு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, நான் சிவஸ்ரீ ஜெயச்சந்திர தீசன் சர்மா, காலி கதிர்வேலாயுத ஆலயத்தின் பிரதம குருக்கள். இந்த ஆலயமானது 234 வருடங்களுக்கு தொன்மையான பழமையான ஒரு முருகன் ஆலயம். முருகப்பெருமான் மூலவராக ஊஞ்சலிலே காட்சியளிக்கின்றார். இலங்கை வரலாற்றிலே எந்த ஒரு ஆலயமும் முருகப்பெருமானுக்கு ஊஞ்சலிலே வடிவமைக்கப்படவில்லை. இந்த ஆலயத்திலே முருகப்பெருமான் ஊஞ்சலிலே பாலமுருகனாக காட்சி கொடுக்கின்றார். அனைத்து இன மத மக்களும் வழிபடக்கூடிய ஒரு சிறந்த ஆலயமாகவும், எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அனைத்து அடியார்களுக்கும் சிறப்பான திருவருள் புரிகின்றார் என்பதையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. අපේ channel එක Voice of Unity බලලා subscribe කරන්න.